ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே சுபாஷ் குட்டி நீங்களும் சொல்லிருங்க எல்லாருக்கும் கேக் வெட்ட போறோம். வரும் இதுல நல்லா தான் இருக்குது கிளியரன்ஸா. இங்க வேற ஆதி குட்டி இது ஒரு பஞ்சு மாதிரி இருக்கு இந்த முட்டாய். ஜெல்லி முட்டாய். அச்சோ கம்முன்னு நீ போங்க மச்சான் நீங்க வாங்க நில்லுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, டே டு யூ சுகாஷ் குட்டி, டே டு யூ. ஆதிரன் குட்டி, இங்க ஹரிஷ் குட்டி, அங்க மனோஜ் குட்டி, எல்லா குட்டியும் எப்படி அழகா கடிக்குதுங்க. நீங்க என்னடா இப்படி என்னடா நீ நினைச்சிட்டுக்கிற நீ? மெழுகுவத்தி எல்லாம் பத்த வைக்கல. டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா இருக்குது, அருமையா இருக்கு. ஆமா எல்லாருமே வந்து சுகாஷ் குட்டிக்கு விஷ் பண்ணிருங்க. நிறைய கிரீம் இருக்க மாட்டேங்குது. ஹாப்பி பர்த்டே யாருக்கு? எனக்கு நல்லா இருக்குது அப்பா. இது வந்து இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிக்குது. சூப்பரா நல்லா இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி இல்ல, உனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது. அங்க பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நல்லா வித்துட்டாங்க. கோழியாவது இருக்குது, அதுவும் இல்லையா? என்ன சாப்பிட்டு மச்சான்? நீ ஏன்டா இப்படி ஒரு மாதிரி இருக்கிற தம்பி? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ஏன் கடைசியில எல்லாம் கடைசியில கடைசியில முழுசா எடுத்து தருவாங்கன்னா தான் பீஸ் பீஸா தராங்கன்னு ஒரு மாதிரி இருப்பா நடக்குது. கடைசியில என்ன கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நல்லா இருக்குதா? குட்டி வாங்காத, இனிமே பெரிய ட்ரம்ல வாங்கிட்டோ. கரெக்டா இருக்கு. இல்ல இது மாதிரி ஜூஸ் அங்கல திருப்பூர்ல கிடைக்கிறது இல்ல, இது பழத்துக்கு கிடைச்சத வாங்க. எல்லாரும் எனக்கு வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லை குடி. சரி அது இல்லனா இந்த அந்த குவாண்டிட்டி ஆளுக்கு 50 50 எனக்கு வேண்டாம். நீ குடி. அவ குடிச்சா நீ குடிங்க. உனக்கு வேணாமா? இன்னும் பெரிய மனுஷியா இருங்க. என்ன வேண்டாம்? எனக்கு வேண்டாம். அது என்ன நினைச்சிருக்கு இதுல நான் அவங்க வெளுத்து கட்டிக்கிறீரு, கவலைப்படாத. கேக்க பாதி பாரு இங்க வருது. அதான் பாரு லொல்ல. அப்படித்தான் சொல்ல. ஆனா முதலாளா உள்ள தலை விட்டுரு, ஆட்டி விட்டுரு. பாரு கேக்குது பாரு. எனக்கு ஒண்ணு இளவரசன் ஆறாவதுனாவது ஒரே மெட்டீரியலாட்டு தெரியுது. கலரு நல்லா இருக்குது. ஒரு கவுனு சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குது. ஆதி ஏமா நானே ஆராதனாக்கு எப்படி இருக்குமோ நினைச்சேன். சூப்பரா இருக்கு. ஆராதனாக்கும் அப்படித்தான் நினைச்சேன், எப்படி இருக்குமா அப்படின்னு. சுகாஷ்க்கும் அதே மாதிரி. ஆதிரன்
அதில் நீமா கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. சோகத்தில் இருக்கிற கிடைக்கவே மாட்டேங்குது. அது நான் தான்டா குடிப்பேன், நான் தான் குடிப்பேன். மஞ்சள் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம பச்சநாயகம்மன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம அண்ணாணி ஆராதனா குட்டி வந்து காரில், நானும் பசங்கள்லாம் வந்து ஃபேமிலியில் போயிட்டுருக்கோம். போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணா தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அது எப்போவுமே அப்படி தான். பக்கத்துலேயே மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. பச்சநாயகம்மன் கோவிலுக்கு இப்போ போயிட்டு அர்ச்சனை வச்சுட்டு, அர்ச்சனை வச்சா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால் போயிட்டுருக்குறோம். வாங்க நீங்களும் வந்து எங்களோட சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். ஓகே, போயிட்டு பார்க்கலாம். நேரமாக இந்த டைம் கிளம்பிட்டேன். எப்போவுமே வந்து கிளம்புறது அவசர அவசரமாக கிளம்புவோம், ஆனால் நீட்டாக செலிப்ரேட் பண்ணுமா தெரியும். ஆனால் இந்த டைம் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஆனால் டக்குன்னு கேக் வெட்டி முடிச்சிட்டு மாதிரி இருக்குதுல்ல. ஒரு செகண்டில் ஃபோட்டோ எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. ஃபோட்டோவெல்லாம் எடுப்போம் எப்போவுமே, இந்த டைம் ஃபோட்டோவும் எடுக்கல, வீடியோ அதிகமாக எடுக்கல. கோவிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். அப்படியே ஆராதனா குட்டியாருன்னா ஃபோட்டோ எடுக்கிறது கரெக்டாக வருவாங்க. சாரு வந்து ஃபோட்டோவுக்கெல்லாம் வர்றது, அதனால் அதிகம் எடுக்க முடியாது. ஏதோ 2-3 எடுத்தாச்சு. ஓகே, போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்தாச்சு. மாலை வந்து வாங்குறதுக்கு போயிருக்கிறதுனால நாங்கள் வந்து வெளியில் நின்றுக்கிறோம். விடாதீங்கப்பா, அப்பா தயவு செஞ்சு விடாதீங்க. பிடிச்சி இறுக்கி பிடிங்க, கட்டி வைங்க பிடிச்சி. காலப்பாரு ஈயா ஈயாவா நம்ம குள்ளப்பாண்டியாட்ட ஓடிட்டு பாருங்க. பச்சநாயகம்மன் கோவிலை சுற்றி பாருங்கள், சுற்றி இதை பார்த்தா என்னமோ வீடியோவில் பார்த்தா ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்துருக்கோம். சேர் அடிக்க வச்சுருக்குறாங்களா, ஆனால் இது கல்யாண மண்டபமாக யூஸ் ஆகுது. அங்கே வந்து இது கல்யாணம் இதுதான் மேடம், டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக. சேர் போட்டுருவாங்க. அவர்கிட்டயே இருக்குமா ஆதி, அப்பாட்டு கொடு. வா, அங்கே வர கூப்பிட்றது பாரு. வா டிஷும் எடுக்கிற கூட்டுருங்க, அப்போ தான் அது சரி. அச்சோ, எப்படி கரெக்டாக போய் போய் வளைக்கிறது பாரு. இப்படித்தான் பண்ணணும். கோயிலுக்கு வந்து ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுட்டு ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்கணும். அப்புறம் அவங்க வாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏ வாங்க, கமான். ஓடு ஓடு உள்ள ஓடு, போப்பா உள்ள போய் தொட்டு கும்பிட்டு வா சாமியை. சாமி தொட்டு கும்பிட்டு வா சாமி. தொட்டு கும்பிட்டு வா தம்பி. தம்பி ஆதி போய் தொட்டு கும்பிட்டு வா. டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு. அங்கே போயிட்டு 10 ஸ்டெப் பேக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பர்த்டே வந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியாச்சு, கேக் வெட்டியாச்சு, கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு, அர்ச்சனையும் வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சுகாஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. தண்ணிக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே தான் போகலான்ட்டு இருக்கிறோம். அது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 5 மணி போல் போகலான்ட்டு இருக்கிறோம்.
போனோம்னா அந்த vlog வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் சுகாஸ் குட்டிக்கு விஷ் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளவங்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து சொல்லிக்கிறேன். நீங்களும் வந்து சுகாஸ் குட்டியை வாழ்த்துங்க. உங்கள் வாழ்த்துக்கள் எப்போவுமே எங்களுக்கு வேணும். வாழ்த்து சொன்ன அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.